வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நிக்கிறீங்கன்னு வைங்களேன், கண்ணாடி உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாதுங்க. உங்க கண்ணு பெருசா இருக்கு, மூக்கு சிறுசா இருக்கு, உங்க முடி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்லாம் கண்ணாடி சொல்ல போறது கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே கண்ணாடி பிரதிபலிக்குங்க. பிரபஞ்சமும் அந்த மாதிரிதான். உங்க மனதனுடைய தன்மை எப்படி இருக்கோ அதை தான் பிரபஞ்சம் பிரதிபலிக்குங்க நம்ம வாழ்க்கையில. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஜோதிடத்தின் மேல அதிகமான நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன், பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம்? அவருடைய வாழ்க்கையில ஜோதிடம் உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வெவ்வேறு சூழ்நிலைகளை கொண்டு வருங்க. இப்ப இன்னொருத்தருக்கு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், அப்போ ஜோதிடம் உண்மை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலைகளை அவருடைய வாழ்க்கையில நிறைய உருவாக்குங்க பிரபஞ்சம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்டுங்க. புலன்கள் சார்ந்த உலகம்னு சொல்லலாம். மனம் புலன்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் அடிப்படையில தான் அதை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன காட்சிகள் பார்க்குறோம், என்ன சத்தம் கேட்குறோம், என்ன ஸ்மெல் பண்ணுறோம், என்ன டேஸ்ட் பண்ணுறோம், என்ன உணர்றோம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆழ்மனம் பதிவுகளை சேகரித்து வைக்குங்க. இந்த பதிவுகளை சாஃப்ட்வேர் மாதிரின்னு கூட சொல்லலாங்க. இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம கடந்த கால அனுபவங்கள் தாங்க நிறைய இருக்கு. நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், இதை சார்ந்த அந்த பதிவுகள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் இயக்கிக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கடந்த காலம் மாதிரியே எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த புலன்கள் சார்ந்த உலகம் நம்ம நிஜம்னு நம்பி வாழும் போது ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல நம்ம வாழ்க்கை இருக்குங்க. ஒரு லூப்குள்ள மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அந்த லூப்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஹையர் டைமென்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணணுங்க. இந்த புலன்களை தாண்டி நிறைய விஷயங்கள் சூட்சமமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புலன்கள் சார்ந்த உலகத்தை, அதாவது இந்த தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்டை நீங்க முழுமையா நம்பும் போது, இதான் நிஜம்னு நீங்க நினைக்கும் போது கர்மாவுடைய தாக்கம் கூட உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்ல உங்க வாழ்க்கை இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அடுத்தடுத்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குங்க. இப்போ இதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா ஹையர் டைமென்ஷன்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். குறிப்பா ஃபோர்த் டைமென்ஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணணுங்க. அந்த ஃபோர்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்றதுக்கான ஃப்ரீவில் சுதந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருங்க. அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல நமக்கு தேவையான எல்லாமே அங்க சூட்சமமா இருக்குங்க. நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், இலக்குகள் எல்லாமே அங்க இருக்கு. நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்களை நம்ம செலக்ட் பண்ணாலே போதுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வருங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் நம்மளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா, லிமிட்டடா வாழ வச்சுட்டு இருக்கு. நம்மளால வாழ்க்கையில புது விஷயங்களை உருவாக்க முடியாது, மாற்றங்களை கொண்டு வர முடியாது. நம்ம எல்லாருமே விக்டிம், அதாவது தண்டிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை மனம் ஏற்படுத்திடுதுங்க. அதனாலதான் நம்மளால ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியலங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இறைவனுடைய துகள் நம்ம, இறைவனுடைய குழந்தை நம்ம. இறைவன் நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்காருங்க. அந்த ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. கடந்த காலத்தின் அடிப்படையில வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம விக்டிமா இருக்கிறத இறைவன் விரும்பலைங்க. இறைவன் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வாழ்க்கையில நீ புது விஷயங்களை உருவாக்கு, பல அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டு உயர்ந்த நிலைகளை நீ அடையணும் அப்படிங்கறதா இறைவனே விரும்புறாருங்க. நம்மளால ஏன் அந்த ஃபோர்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணி வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா, வாலண்டரி ஃபர்கெட்டிங்ன்ற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குங்க. அதாவது நம்ம யாருங்கிறத நம்ம அடிக்கடி மறந்துடுறோங்க. இறைவனுடைய குழந்தை நம்ம, இறைவனுடைய துகள் நம்ம சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாம வாழ்றதுனாலதான் அந்த ஹையர் டைமென்ஷன்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியறது இல்லைங்க. இந்த பூமியில நம்ம வாழும்போது 2 ரியாலிட்டியில வாழணுங்க. நம்ம அன்றாட வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்ட் டைமென்ஷன் ரியாலிட்டியில நம்ம வாழணும். அது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம அக உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் டைமென்ஷன் ரியாலிட்டியில நம்ம வாழணுங்க. அதாவது நம்ம சக்தி வாய்ந்த ஆன்மா, இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய துகள் அப்படிங்கிற உணர்வோட நம்ம வாழும் போது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அதை எளிதா நம்மளால கடந்து போக முடியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி நம்மளை அற்புதமா வழி நடத்த ஆரம்பிக்குங்க. ஃபோர்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி உங்க ரியாலிட்டியில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிம்பிளான பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. இதற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்டல் கிளியரா உங்க இலக்குகளை பத்தி ஒரு தெளிவு உங்களுக்கு வேணுங்க. குழப்பமாவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்க இலக்குகளை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நபரா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சீனை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஒரு சீன் மாதிரி உருவாக்கி வச்சுக்கணுங்க. அது ஸ்கிரிப்ட் மாதிரி கூட நீங்க ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இரவு நீங்க பெட்ல போய் படுக்கிறீங்க.
அந்த தூக்க நிலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க பாருங்களேன். அந்த நேரத்துல அந்த சீனை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்க உணர்வுபூர்வமா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். என்ன காட்சிகள் பாக்குறீங்க, என்ன சத்தம் கேட்குறீங்க, என்ன ஸ்மெல் பண்றீங்க, என்ன டேஸ்ட் பண்றீங்க, என்ன உணர்றீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க தத்ரூபமா நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அந்த இலக்குகளை அடைஞ்ச உணர்வோடு நீங்க எந்திரிக்கணுங்க. இந்த பயிற்சியை ஒரு 21 நாள் நீங்க பண்ணும்போது உங்க ரியாலிட்டியில மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க பார்க்க முடியுங்க. இப்ப ரீசெண்டா ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட நான் பேசினேங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்கள அதிகமா கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. வீட்லயும் பெற்றோர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்காவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவங்களை நிராகரிச்சதா சொல்றாங்க. இதனாலே அவங்களுக்கு அதிகமான தாழ்வு மனப்பான்மைங்க. ஐ எம் அன்வொர்த்திங்கிற உணர்வு அவங்களுக்கு அதிகமா இருந்தது. தான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது? இப்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் அவங்களை அதிகமா கேலி கிண்டல் பண்றாங்களாம். அவங்களுக்கு இன்னமும் நிறைய பேர் உதாசீனப்படுத்துறதாவும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. இந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் 3rd டைமென்ஷன் வேர்ல்டு தான் நிஜம்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி அவங்களால வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க இருந்தாங்க. அந்த செஷன்ல ஹிப்னோ தெரப்பி மூலமாக ஹையர் டைமென்ஷன் அவங்க ஆக்சஸ் பண்ணாங்க. 4th டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி அவங்க இறைவனுடைய அம்சம், அந்த இறைவனுடைய குழந்தை, சக்தி வாய்ந்த ஆன்மாங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைச்சதுங்க. செஷனுடைய முடிவுல அவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க. அது என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளுமே ஒரு சைல்ட்ஸ் பிளே மாதிரி தான். அவங்களுடைய மனம் தான் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு மாய உலகில் அவங்கள வாழ வச்சதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய லக்கேஜை கீழே இறக்கி வச்ச மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, என் வாழ்க்கையில எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க விக்டிம் மைண்ட் செட்ல இருக்கீங்க. 3rd டைமென்ஷன் ரியாலிட்டி முழுமையா நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தங்க. அப்படி இல்லாம உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த 4th டைமென்ஷன் ஹையர் டைமென்ஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது உங்க ரியாலிட்டியில மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க. பிரபஞ்ச பேராற்றலும் அதை தாங்க விரும்புது. அவருடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லாருமே ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணி ரியாலிட்டியில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போகணுங்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய திட்டமேங்க. எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு இறைவனால் உயர்த்தப்படுவாய். இறைவன் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.